மாற்றம் இல்லை, எல்லாமே திட்டமிட்டு நகர்த்தப்படுது. அதிகாரம் வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது, எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடங்கும். இப்போ தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது. அதில் ஒரு ஆள் எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. இன்றைக்கி கேள்வி கேட்குற நீங்கள் திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது போட்டி போடுது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்க. அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11,500 வாக்கு வச்சுருந்தாங்க, 20,000 வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா? என்னோட வாக்கு அது இல்லை, எனக்கு குறைஞ்சது 40,000 வாக்கு இருக்குது. அதான் எல்லாரும் எடுத்த கள ஆய்வில் எனக்கு சொன்னது. முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது. நீங்கள் நான் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாமல் அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்கள் போயிருக்கு. அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு, இப்போ காங்கிரஸுக்கு கூட பல இடத்துல போயிருக்குது நாடகங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. என் வாக்கை எண்ணும்போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திடுறீங்க. அப்படிலாம் நடக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது சட்டப்படி குற்றமா சரியா? குற்றம் தானே. அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கறத அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை கள்ள வாக்கு போடுவது குற்றமா சரியா சொல்லுங்க? குற்றம். கள்ள வாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும் போது, இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவோர் மட்டும் நேர்மையாக எண்ணிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும்போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையாக எண்ணிரும்னு நீங்கள் நம்புறீங்களா? ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறாரு, எங்களுக்காக தான் சார் என்ன சொல்கிறாரு, தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல, அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள்ங்கிறார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிற சான்று சொல்லணுமா? 81 வாக்கில் அந்த ராதாபுரத்தில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றார்கள்னு அறிவிக்க சொல்லுது. இதே இதில் காட்டுமன்னார் கோயிலில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்து 40 வாக்கில் தோற்றாரு. 40 42 56 86 வாக்கில் தோத்தாருன்னு சொல்லு. 86 வாக்கில் ஒரு வாக்கா சொல்லுங்க. அவர் வரக்கூடாது சட்டசபைக்கு முடிவு எடுக்குது, அறிவிக்க சொல்லுது, அறிவிக்கிறாங்க.